அப்போ பிற உயிருக்கு செய்யக்கூடிய நன்மை தான் நமது ஆன்மாவுக்கு ஆக்கம் வரும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் உள்ள உயிருக்குன்ட்டான். ஈதல் இசைப்பட வாழ்தல், கொடுத்து, ஈதல்னா கொடுத்து, கொடுப்பதினால புகழ் உண்டாகும். இசைனா புகழ், ஈதல் கொடுத்தல், இசைப்பட வாழ்தல், புகழ்பட வாழ்தல், அது அல்லது அதை தவிர ஊதியம் உள்ள உயிருக்கு. அதை விட ஆன்மாவுக்கு லாபம் இல்லைன்னு. அப்போ ஆன்மாவுக்கு லாபம் தேடிக்கிறது எதுக்குன்னு கேட்டான். ஆன்மாவுக்கு ஆதாயம் தேடிக்கணும். அப்போ ஆன்மாவுக்கு ஆதாயம் தேடினால் அதோடைய விளைவு எங்கே போனோம்? ஆன்மாவுக்கு ஆதாயம் தேடினால் அறிவு விளக்கம் பெறுது. ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொண்டால் அது அறிவு சிறப்பறிவு உண்டாகும். அப்போ சிறப்பறிவு தான் புண்ணியமா? அது ஆன்மாவுக்கு சிறப்பறிவு உள்ளவன் தான் ஆன்மாவை பற்றி அறிய முடியும். இப்போ ஆன்மா வளர்ச்சியா அறிவு வளர்ச்சியான்னு கேட்டான். ஆன்மா வளர்ச்சியே அறிவு வளர்ச்சி, அறிவின் வளர்ச்சியே ஆன்மா வளர்ச்சினா. அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னா, உயிருக்கு ஆதாயம் தேடி கொடுதல் அதுதான். உயிருக்கு ஆதாயம் தேடி கொடுனா அப்போ அறிவுக்கு ஆதாயம் தேடிக்கிட்டான் அர்த்தம். அறிவு ஆக்கம் பெற்றதா? உயிர் ஆக்கம் பெற்றதுன்னா, உயிர் ஆக்கம் பெற்றது, அறிவும் ஆக்கம் பெற்றது. அறிவு தெளிந்த அறிவு, தெளிந்த ஆன்மா. அப்போ அறிவு தெளிந்த அறிவு தெளிந்த அறிவு எப்படி வந்ததுன்னா அந்த தலைவன் ஆசி பெற்றதான். புண்ணியத்தால் கிடைத்த சிறப்பறிவு, புண்ணியத்தால் கிடைத்த சிறப்பறிவு கொண்டு தான் ஆன்மாவை பற்றி அறிய முடியும். ஆன்மாவை பற்றி அறிகின்றவன் அறிவுள்ளவன். ஆன்மாவுக்கு ஆக்கம் ஆன்மாவுக்கு லாபத்தை தேடிக்கொண்டான். அறிவுக்கு தேடிக்கொண்டான் இல்லை, ஆன்மாவுக்கு தேடிக்கொண்டான். ஆமாம், அறிவுக்கு தேடிக்கொண்டான். சிறப்பறிவுள்ள மக்கள் தான் ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்வார்கள். சிறப்பறிவில்லாத மக்கள் ஆன்மாவை மாசுபடுத்திக் கொள்வார்கள். அப்போ சிறப்பறிவு இல்லாதவர்கள் ஆன்மாவை மாசுபடுத்திக் கொள்வான், சிறப்பறிவு உள்ளவன் ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்வான்.